ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக அனைவருக்கும் வணக்கமுங்க. ராகுவை பற்றி நம்ம 2-3 வீடியோவை பார்த்துட்டு வந்தோம். சரி, இன்றைக்கி வந்து கேதுவை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. ராகு அப்படிங்கிறவர் வந்து பெருக்குபவர், கேது அப்படிங்கிறது வந்து குறுக்குபவர். சரிங்களா. இன்றைக்கி கேதுவை பற்றி ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா. கேது அப்படிங்கிறவர் வந்து ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தின் வழியாக வந்து அந்த ஸ்தானத்தின் ஆசைகளை கொடுத்து அதை வந்து மறுத்து செயல்படுவார். சரிங்களா. அது அந்த பலனை வந்து கொடுப்பதற்கு மறுப்பார். இதுதான் கேதுவோட ஒரு பணி அப்படிங்கிறது. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வந்து ராகு அப்படிங்கிற தந்தை வழி முன்னோர்களின் ஒரு செயல்பாடுகளை கடத்தி கொடுப்பவர். கேது வந்து தாய் வழி கடமைகளை அவங்களின் கர்மாக்களை கடத்தி ஜாதகருக்கு கொடுப்பவர். சரிங்களா. அதான் கேது வந்து மாதாக்காரகர், ராகு வந்து பிதாமகக்காரகர். கேது வந்து எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே அந்த ஸ்தான பலன்களை மறுத்து அதை இல்லை என்று சொல்வார். சரிங்களா. அதாவது வந்து கன்ஃபார்மாக வந்து அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இறுதியில் ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஏன்னா கேது வந்து ஞானக்காரகர், கேது வந்து பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவர். சரிங்களா. எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தின் வழியாக வந்து அந்த பலனை தடுத்து மறுத்து டோட்டலாக அந்த 12 ஸ்தான பலன்களையுமே வந்து வெறுக்க வைப்பார். சரிங்களா. அந்த அவர் இருக்கிற ஸ்தானத்தின் வழியாக பலனை மறுத்து அந்த ஸ்தான பலனை மறுத்து மற்ற 12 ஸ்தான பலன்களையும் வந்து வெறுக்க வைப்பவர் தான் கேது. சரிங்களா. கேது அப்படிங்கிறவர் வந்து லக்னத்தில் இருக்கும்போது அவர் ஒரு துறவியை போல் இருப்பார். சரிங்களா. ஒரு துறவி மாதிரி செயல்படுவார். எதுவுமே வந்து எல்லாமே எனக்கு தெரியும், சரிங்களா, எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று தனிமையை வந்து நாடுபவர். தனிமையை வந்து இருக்க வந்து ஆசைப்படுபவர். சரிங்களா. அந்த லக்ன புள்ளி வந்து கேதுவின் சாரம். சரிங்களா. அதாவது அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிற வந்து கேதுவோட நட்சத்திரங்கள். அஸ்வினி வந்து மேசத்தில் இருக்குது, மகம் வந்து சிம்மத்தில் இருக்குது, மூலம் வந்து தனுசில் இருக்குது. சரி, இது வந்து தர்ம திரிகோணம் அப்படிங்கிறது தான் 1, 5, 9 காலப்புருதனுக்கு தர்ம திரிகோணம். இந்த ஸ்தானங்களை வந்து ராகுப நட்சத்திரங்களை ஃபஸ்ட்டாக வச்சுருக்காங்க. சரிங்களா. அஸ்வினி அப்படிங்கிறது மேச மண்டலத்தின் முதல் நட்சத்திரம். சரிங்களா. மகம் அப்படிங்கிறது சிம்ம மண்டலத்தின் முதல் நட்சத்திரம். மூலம் அப்படிங்கிறது தனுசு மண்டலத்தின் முதல் நட்சத்திரம். ஒரு மண்டலத்துக்கு வந்து 4 ராசிகள் அடங்கு. சரிங்களா. இந்த கேது வந்து அதாவது லக்ன புள்ளி அமர்ந்தது வந்து கேதுபோட நட்சத்திரம் சாரமாக இருந்ததுன்னா கேதுவின் ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரிங்களா. அது லக்னாதிபதி அதை ராகுக்கு அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி லக்னாதிபதி வந்து கேதுவின் நட்சத்திர சாரங்களில் இருந்தாலும் அல்லது கேதுவுடன் இணைந்திருந்தாலும் ஒரு 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தால் வந்து கேதுவின் ஆதிக்கம் நிறைந்தவராக வந்து இருப்பார். சரிங்களா. ஆக்குபை பண்ணும், ராகு கேதுக்களை ஆக்குபை பண்ணும். சரிங்களா. ஆக்குபை பண்ணி தன்னோட காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அதாவது ஆக்கிரமித்து, அதாவது தான் இருக்கும் ஸ்தானத்தின் அதிபதியை போல் செயல்பட்டு தான் இணைந்த கிரகத்தை போல் செயல்பட்டு தன்னை பார்க்கும் கிரகத்தின் போல் செயல்பட்டு இறுதியில் வந்து தன்னைத்தான் அது வந்து மிகைப்படுத்தி காட்டு மிகைப்படுத்தி தன் குணங்களை தன் இயல்புகளை தான் வந்து அந்த வழியில் வந்து கொடுக்கு. சரிங்களா. அந்த எந்த கிரகத்தோட எந்த ஸ்தானத்தோட எந்த நட்சத்திர சாரங்களின் வழியாக வந்து அவர் வந்தாலுமே தன்னோட இயல்புகளை தான் வந்து அவன் மிகைப்படுத்தி காட்டுவார். அதை வந்து கேது வந்து தன்னோட நட்சத்திரத்திலேயே இருந்தார் அப்படின்னா வந்து அது வந்து தன்னோட இயல்புகளை வந்து மிக அதிகமாக செய்யும். சரிங்களா. லக்னத்திலேயே கேது இருந்ததுனாலுமே கேதுவின் ஆதிக்கம் தான். மற்றபடி இந்த திரிகோணங்கள் அமர்ந்தாலும் கேதுவின் ஆதிக்கம் தான். திரிகோணங்களில் இந்த கேது இருந்ததுன்னா அதாவது 1, 5, 9 ஸ்தானங்களில் வந்து கேது இருந்தாலுமே அவர் வந்து கேதுவின் ஆதிக்கத்தில் தான் வருவார். சரிங்களா. கேதுவின் ஆதிக்கத்தில் இருந்தால் பற்றட்டு இருப்பார், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருப்பார். எந்த ஒரு இதையுமே வந்து குறுக்கி அதாவது உயிருடன் இருக்கும் பிணம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுத்துவார் ஜாதகர். சரிங்களா. உயிருடன் இருக்கும் பிணம் போல் தான் வந்து ஜாதகரை வந்து வழிநடத்துவார். யோகியை போல, ஒரு ஞானியை போல, ஒரு ரிஷியை போல தான் வந்து இருக்க வைப்பார்.
எந்த வித பந்தா பாசங்கள் எதுவுமே இருக்காது. சரிங்களா? துறவு மனப்பான்மை தான் அனைத்திலுமே வந்து இருக்குது. அதனால வந்து கேது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே அதில் துறவுத்தன்மையை வந்து கொடுப்பார். சரிங்களா? லக்னத்தில் இருந்தோன்னா ஜாதகரிவே வந்து ஜாதகரோட அகத்தையே வந்து துறவுத்தன்மையால் வந்து பீடிப்பார். சரிங்களா? லக்னாதிபதி கூட இருந்தாருன்னா லக்னாதிபதி கூட இருந்தாலுமே அந்த மாதிரி தான். சரிங்களா? ஜாதகரியே வந்து தன் துறவுத்தன்மையால் வந்து பீடிப்பார். சரிங்களா? 1, 5, 9 5ல் இருந்துனா வந்து ஜாதகருக்கு வந்து தன் திறமையை வந்து கேதுவோட திறமையாக தான் இருக்குது. அதாவது கேதுவோட பற்றற்ற ஒரு ஞானம் அப்படிங்கிறத வந்து ஜாதகரோட திறமையாக இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த பூர்வ புண்ணியம், இந்த குழந்தைகள், இதுலேயே வந்து இதையெல்லாம் வந்து பெருசாக எதிர்பார்ப்பை வச்சுக்க கூடாது. லௌகீக ரீதியாக வந்து கேது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே அங்கே வந்து புறம் சார்ந்த, சரிங்களா, மெட்டீரியல் லைஃப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம விருப்பப்படக்கூடாது. அதை வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? 5ல் இருந்தாருன்னா கேது பூர்வ புண்ணியம், குலதெய்வ அருள் எல்லாம் வந்து தடுப்பார். சரிங்களா? இதெல்லாம் தடுத்து இதில் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆன்மீகத்திலையுமே ஒன்றும் இல்லைம்பார் கேது. சரிங்களா? ஆன்மீகத்தை கொடுத்து அந்த ஆன்மீகத்திலும் வந்து இறுதியில் ஒன்றுமில்லை, இதுவுமே ஒன்றுமில்லை, அதாவது டேஷ் அப்படிங்கிறத வந்து கேதுவோட ஒரு ஞானம் அப்படிங்கிறது. சரிங்களா? கேதுவோட ஞானமே அப்படிங்கிறது வெற்று. சரிங்களா? ஆன்மீகமே கடைசியில் ஆன்மீகத்தை விட்டே வெளியேற சொல்கிறார் கேது. சரிங்களா? ஆன்மீகத்தையும் விட்டே வெளியேறி வெற்றி வெளியில், அதாவது பிரபஞ்ச வெற்றி வெளிது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை. சரிங்களா? இந்த பூமி, இந்த நவ கிரகங்கள் இது எல்லாமே வந்து ஒரு பருப்பொருள் தான். இதுக்கெல்லாம் வந்து இந்த வெற்று வெளியிலிருந்து உருவானது தான். சரி, அந்த வெற்று வெளி அப்படிங்கிறது தான் வந்து அந்த லட்சியம் தான் வந்து கேதுவோட லட்சியம். அந்த வெற்று வெளி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு எதுவுமே இருக்காது. அதாவது இந்த நான் இருக்கிற இந்த வீடு இருக்குது, இந்த வீட்டின் கூரை இருக்குது, கீழே வந்து நிலப்பகுதி இருக்குது. சரிங்களா? இந்த இடைப்பட்ட பகுதி, சரிங்களா, இந்த நிலத்துக்கும் மேல் கூரைக்கும் இடைப்பட்ட பகுதி வெற்று புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெற்று இடம், இதை வந்து கேது வீட்டிற்கும் இடம். சரிங்களா? கேதுவின் லட்சியமே இந்த இதுதான். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? அது பருப்பொருள் எதுவுமே அந்த பிரபஞ்சத்தில் கணக்கு வராது. பிரபஞ்சம் அப்படின்னால வந்து வெற்று புள்ளி, அதாவது வந்து இந்த வெற்று இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் தான் வந்து பிரபஞ்சம் அப்படிங்கிறது. சரிங்களா? உண்மையில் பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒன்றுமில்லை அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்புறம் வந்து 9ஆம் ஸ்தானத்தில், அதாவது 5ஆம் ஸ்தானத்தில் இருந்தாருன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கு அதிர்ஷ்ட குறைபாடுகளை கொடுப்பாரு. குழந்தைகளின் வழியாக வந்து இதுவுமே வந்து ஒரு தடையை கொடுப்பாரு. குழந்தைகள் இருக்காது மேக்சிமம், இருந்தால் வந்து அந்த குழந்தைகள் தன் கூட வந்து ஒத்துழைக்காத மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த குழந்தைகளே வந்து ஆன்மீகவாதியாக தான் இருக்குது, துறவியாக தான் இருக்குது. சரிங்களா? அல்லது குழந்தைகளும் இருக்காது. அதுதான். அடுத்தது 9ஆம் ஸ்தானத்தில் கேது இருந்தாருன்னா திரிகோணம் அப்படிங்கிறது 9. 9ஆம் ஸ்தானத்தில் இருந்தாருன்னா 9 அப்படிங்கிறது பாக்கி ஸ்தானம். சரிங்களா? தந்தை மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 9ல் கேது இருந்து 9ஆம் அதிபதியும் கெட்டு சூரியனும் வந்து கெட்டு இருந்தாருன்னா 9ல் கேது இருக்கும்போது சிறு வயதிலேயே வந்து தந்தையை வந்து இழந்துடுவார் ஜாதகர். சரிங்களா? ஜாதகர் இருந்தாருன்னா இல்லாத மாதிரி இருப்பார். சரிங்களா? கேதுவின் ஆதிக்கத்தில் இருப்பார். அதாவது ஜாதகரோட தந்தை கேதுவின் ஆதிக்கத்தில் இருப்பார். இருக்க மாட்டார் மேக்சிமம். இருந்தாருன்னா கேதுவின் ஆதிக்கத்தில் இருப்பார். ஞானியாக இருப்பார், ரிஷியாக இருப்பார், எங்கேயாவது துறவியாக போயிருப்பார். சரிங்களா? அவர் காணா அப்படிம்பாங்க. அவங்கள இவன் பிறந்ததுலேருந்து அந்த பையன், அந்த பையனோ அந்த பொண்ணோ பிறந்ததுலேருந்து அவர் எங்கேயோ காணாமல் போயிட்டார், அது வரைக்கும் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது உயர் பாக்கியங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அதாவது மெட்டீரியல் லைஃப்பில் உயர் பாக்கியம் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்காது. அதாவது உயர் பாக்கியம் அப்படிங்கிறது வெற்று, அதாவது பற்றற்ற ஒரு ஞானம் தான் வந்து அவர் வந்து உயர்வான ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுத்துவார். அதுதான் உயர்வின் வழியே அது வந்து அதுதான். அதாவது பதவி கிரேட் அப்படிங்கிறது கேதுவின் கிரேட் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமில்லை அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதனால் வந்து 9ல் கேது இருந்தால் மெட்டீரியல் லைஃப் எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஆனால் மிகப்பெரிய உண்மை ஞானம், ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது வந்து அதில் வெளிப்படுத்துவார். தந்தை வழியில் அதாவது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே அந்த ஸ்தானத்தின் பலன்களை கொடுத்து அதை மறுப்பார். அந்த ஆசையை கொடுத்து அதை மறுக்க வைப்பார். 9ஆம் இடத்துல இருந்தோம்னா உயர்வான பாக்கியங்கள், தந்தை வழியில் ஒரு அதிகமான ஒரு ஈடுபாடு, தந்தை வழி வர்க்கங்களின் மேல், சரிங்களா, தந்தை வழி உறவினர்கள் மேல் ஒரு மிகுந்த ஈடுபாடு, தந்தை மேல் ஒரு பாசம், சரிங்களா, உயர் பதவிகளில் ஒரு தூண்டுதல், அதை பெறுவதற்கு தூண்டுதல், ஒரு லட்சியம், இதெல்லாம் வந்து இருக்குது. ஆன்மீக ஞாட்டம் அப்படிங்கிறதுமே அதிகமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொடுத்து
அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை எல்லாம் விட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு அனுபவங்களை கொடுப்பார். சரிங்களா? இது எல்லாமே வெறுக்க வைக்கிற மாதிரி ஒரு அனுபவங்களை கொடுத்து ஜாதகரை வந்து விரட்டுவார். சரிங்களா? அந்த ஜாதக ரீதியாக வந்து எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே அந்த ஜாதக பலன்களை மறுத்து வெளியே வந்து இழுப்பார் ஜாதகரை. சரிங்களா? அந்த 12 பாவங்கள்லையும் எதுவுமே கிடையாது. இந்த 12 பாவங்கள் தான் ஆசாபாசங்கள் அப்படிங்கிறது. நவகிரகங்களின் கிரகங்கள் தான் வந்து ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது மனுஷனுக்கு அமர்ந்திருக்குது. சரிங்களா? அந்த 12 ஆதிபத்திய ஸ்தான பலன்களிலும் இருந்தும் அந்த 9 நவகிரக காரகங்களிலிருந்து தன்னை விடுவிப்பார். இதில் எல்லாம் அனுபவங்களை கொடுத்து இதில் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் செய்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தானங்கள் இருப்பார். 12 ஸ்தானங்கள்லையும் வந்து ஆக மொத்தம் கேது இருப்பார் ஒரு ஸ்தானத்தில் அனைவருக்குமே. சரிங்களா? அதனால வந்து கேது இங்கே இருந்தாலுமே அங்கே வந்து இதெல்லாம் ஒன்றுமில்லை, நம்ம வந்துட்டு இதெல்லாம் விட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை வந்து கொடுப்பார். அதாவது பிறவியே வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவரோட இறுதி முடிவு. சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் கேது பற்றியே பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக. சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றிங்க.